ஒரு ஐடி செக்டாருக்கு ரெஸ்யூமே ரெடி பண்ணாங்க அப்படின்னா எந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி தர போகிறேன். அது ஃப்ரெஷர் ரெஸ்யூமேவாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்யூமேவாக இருந்தாலும் சரி. மற்ற யூடியூப் வீடியோஸில் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு இமெயில் அட்ரஸ் ரெடி பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. எஸ், அஃப்கோர்ஸ் தட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதெல்லாம் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி எந்த மாதிரி நம்ம ரெஸ்யூமேவை பவர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னால் ஃபுல் வீடியோலாம் பார்த்துருக்க முடியாது சுந்தர் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், எந்த ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ எப்படி கிரியேட் பண்ணுறது, தேர்ட் பர்சன் வியூ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ரெஸ்யூமேவுக்கு தேவைப்படுற A to Z டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெஸ்யூமேவுடைய ஃபார்மெட். நான் ரெஸ்யூமேவை கேன்வாவில் பண்ணட்டுமா, இல்லை வேர்டில் பண்ணட்டுமா, இல்லை பவர் பாயிண்டில் பண்ணட்டுமா, சென்டரில் வைக்கட்டுமா டைட்டில், லெஃப்ட்டில் வைக்கட்டுமா டைட்டில் அப்படிங்கிற எந்த குழப்பமே வேண்டாம். ஆல்ரெடி அதுக்கான ஸ்டாண்டர்டான ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட் தான் DD ரெஸ்யூமே. இது நான் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக், அமேசான், ட்விட்டர், நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதே ரெஸ்யூமே ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டியூட்டோரியல் வீடியோவும் இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ரெஸ்யூமோட டெம்ப்ளேட் லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும். அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை பர்ஃபெக்ட் எடிட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அன்வான்டா ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு அங்கே நேம் இருக்கா, நேமை மட்டும் எடிட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் இருக்கா, ஃபோன் நம்பர் மட்டும் எடிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு அந்த DD ஃபார்மேட்டோட ரெஸ்யூமே அப்படியே கிடைக்கும். செகண்ட் ஒன், கோர்ஸ் ஒர்க். நம்மளோட DD ரெஸ்யூமே ஃபார்மேட்டில் எஜுகேஷனுக்கு கீழே கோர்ஸ் ஒர்க் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அந்த கோர்ஸ் ஒர்க் செக்ஷனில் உங்கள் டொமைன் எதுவோ அது ஓரியன்டான கீவேர்ட்ஸை ஆட் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆட் பண்ணலாம், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆட் பண்ணலாம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆட் பண்ணலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறது மூலிமா ஒரு HR உங்கள் ரெஸ்யூமே எடுத்து பார்க்கும்போதும் உங்களோட ரெஸ்யூமோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். செகண்ட் ஒன், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் போர்ட்டலில் ATS யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ATS அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ATS வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு HR ATSக்கு ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கீவேர்ட்ஸ் அந்த கீவேர்ட் கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமோட ஸ்கோர் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்ட் ஒன், ஸ்கில் செக்ஷன். ஸ்கில் செக்ஷனை புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு வரிசையாக மென்ஷன் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்லி ராங். நீங்கள் எந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட என்டையர் ஸ்கில்ஸையும் செக்ஷனாக பிரிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு டிசைன் செக்ஷன், கோடிங் செக்ஷன், இன்டராக்ஷன் செக்ஷன், ப்ரோக்ராமிங் செக்ஷன். இது நான் டெவலப்பர்ஸ்க்காக சொல்கிறேன். இதே மாதிரியான செக்ஷனில் நான் டெவலப்பர் ரோலுக்கும் நீங்கள் பிரிக்க முடியும். அந்த மாதிரி செக்ஷனாக பிரித்து வச்சுட்டு அதுக்குள்ளே உங்களோட ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ண போறீங்க. சுந்தர், நான் 3 ஸ்கில் தான் கற்றுப்பேன், 4 ஸ்கில் தான் கற்றுப்பேன், அதை தான் ரெஸ்யூமேல போடுறேன் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமேவை ரொம்ப பவர்ஃபுல்லான ரெஸ்யூமேவை மாற்றவே முடியாது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பிரைமரி ஸ்கில் எடுத்துக்கிட்டு அந்த பிரைமரி ஸ்கில்லுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு சில கீ ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணலாம். எனக்கு வந்து CSS அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த CSS ஓரியன்டாக பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அது கற்றுக்கலாம். இல்லைனா SCSS, SAS அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீ ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. பிரைமரி ஸ்கில்லை கற்றுக்கிறத விட கீ ஸ்கில்ஸ்லாம் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். வித்தின் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸில் நம்மளால் கற்றுக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது ரெஸ்யூமேவுக்கு மட்டும் கிடையாது, கேண்டிடேட்டோடைய ஓவரால் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபோர்த் ஒன், ஹவு டு ரைட் அ கண்டென்ட். உங்கள் ரெஸ்யூமேவில் நீங்கள் எந்த செக்ஷனில் என்ன கண்டென்ட் எழுதினாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை ப்ராஜெக்ட்டில் போயிட்டு என்னோட ப்ராஜெக்டோடைய டிஸ்கிரிப்ஷன் எழுதினாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் எழுதுறதை தவிர்த்துடுங்க. இதுக்குள்ளே எந்த மாதிரி கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணதாலையோ இல்லை அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணதாலையோ ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த இம்பாக்டை மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். நான் இது பண்ணேன், அதனால தான் இது நடந்துச்சு, இதனால எனக்கு இவ்வளோ % ரிட்டர்ன் கிடைச்சது, இதனால எங்கள் கம்பெனியோட ஓவரால் growth இந்த அளவுக்கு ஏறிச்சு அப்படின்னு உங்களுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நம்பர்ஸ் அண்ட் % யூஸ் பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் அந்த ரெஸ்யூமேவுக்கு பேக் போனா இருக்கும். ஃபிஃப்த் ஒன், சர்டிஃபிகேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம ரெஸ்யூமேலேயே இந்த செக்ஷன் தான் ரொம்ப லாஸ்டான செக்ஷனாக இருக்கும். இந்த செக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஒரு கேண்டிடேட் வில்லிங்காக எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொலாபரேட் பண்ணியிருக்காரு, எதுலலாம் இன்வால்மெண்ட்டாக இருக்காரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இந்த சர்டிஃபிகேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். உங்ககிட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நிறைய கான்டெஸ்ட் நடக்கும், அதில் போயிட்டு கொலாபரேட் பண்ணுங்க. கொலாபரேட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் கொடுப்பாங்க, இல்லை சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் பேட்சஸை வாங்கி நீங்கள் ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணுறது மூலமா உங்களுடைய இன்வால்மெண்ட் அந்த செக்ஷன்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத HR நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இதனால உங்களோட ரெஸ்யூமே ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சர்டிஃபிகேட் நீங்க வாங்கும்போது ஒரு வேலிடான ரிசோர்சஸ் கிட்ட இருந்து வாங்கணும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் கிட்ட இருந்து, ஃபேஸ்புக் கிட்ட இருந்து, மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து, இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து நீங்க சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட வேல்யூ பயங்கரமா இருக்கும். சுந்தர், நான் எப்படி சுந்தர் கூகுள் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்குறது, மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிற குழப்பமே வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா காசு கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சிக்ஸ்த் ஒன், ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ, எனக்கு ஒண்ணுமே தெரியல ப்ரோ, நான் இந்த மாதிரி எழுதணும்னே தெரியல, இவ்வளோ நேரம் நீ பேசுனதே எனக்கு புரியல அப்படிங்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட ரெஸ்யூமேவை அடுத்த ஒரு 10 செகண்டுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். அந்த ரெஸ்யூமேவை பார்த்து நீங்களே ஒரு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுங்க.
மறக்காமல் உங்களோட நேம், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் எடிட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிரியேட் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. இப்போ எப்படி ஓவர்லீஃபில் நம்மளோட டிடி ரெஸ்யூமேவை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஓவர்லீஃப் அப்படிங்கிற டொமைனுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் ஓப்பன் ஆஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட லாகின் கேட்கும். அந்த லாகின்ல உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ் இட்ஸ் மீ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதும் நம்மளால் கோட் வழியாகவும் எடிட் பண்ண முடியும், விஷுவல் வழியாகவும் எடிட் பண்ண முடியும். இந்த இடத்துல எந்த இடத்துல டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுமோ அந்த டீட்டெயிலில் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல சுந்தரன் அப்படின்னு கொடுக்குறேன். என்னுடைய அவுட்புட்டை என்னால் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேப்ல பார்க்க முடியும். கம்பைல் ஆகுது, அவுட்புட் ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இந்த சேம் மெத்தட் எல்லா கண்டென்ட்டுக்குமே பொருந்தும். இன்கேஸ் நீங்கள் விஷுவலில் பண்ணுறீங்க அப்படின்னா விஷுவல்லையும் போயிட்டு அந்த இடத்துல என்ன டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயிலுக்கு பதிலாக உங்கள் டீட்டெயிலை என்டர் பண்ணுங்கள். சேவ் பண்ணீங்க அப்படின்னா கம்பைல் ஆகும், அவுட்புட் நம்மளால் பார்க்க முடியும். இன்கேஸ் யூஆர்எல் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் டேப்பில் உங்களுக்கு தேவையான யூஆர்எல் பேஸ்ட் பண்ணி என்டர் தட்டிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது எந்த பேஜ் சொல்லிட்டு நீங்கள் தான் கொடுக்குறீங்க. இந்த சேம் கான்செப்ட் எல்லா செக்ஷனுக்குமே பொருந்தும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும்.